நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கும்மிடிப்பூண்டியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் 10 லட்சம் கோடி கடன். படித்த பிள்ளைகள் இருக்கிறீர்கள், என் அன்பு சொந்தங்கள் இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் ஒரு கேள்வி உங்கள் மகன் எழுப்புகிறேன். இந்த 10 லட்சம் கோடி கடனை பெற்று நம்ம நாட்டை ஆண்ட தலைவர்கள் என்ன கொடுத்திருக்கிறார்கள்? நல்ல கல்வி. நம் பிள்ளைகளுக்கு கட்டணமில்லாத கல்வி படிக்க வைக்க என் பெற்றோர்கள் அலையாம தனியார் முதலாளிகள்கிட்ட சீட்டு கேட்கும்போது 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் பணம் கட்டாது கல்வியை சரியாக சமமாக தரமாக கொடுத்திருக்கா? இல்லை. உலக நாடுகளில் எல்லாம் அரசு ஆக சிறந்த கல்வியை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்குது. அப்படி கொடுத்திருக்கா? ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம் தான். அறிவில் இருந்துதான், கல்வியில் இருந்துதான் சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அங்குதான் சமூக மேம்பாட்டிற்கான கட்டமைப்பே இருக்கு. அங்குதான் ஒழுக்கம், அங்குதான் நன்னெறி, அங்குதான் சகோதரத்துவம், அங்குதான் சமத்துவம், எல்லாமே அங்குதான் கட்டமைக்கப்படணும். அப்படி ஒரு கல்வியை நீ உருவாக்கியிருக்கியா? கொடுத்துருக்கியா மக்களுக்கு? இல்லை. காசு கொடுத்து அறிவை வாங்குகிற நிலைமையில் வச்சுட்டு மாணவன் கல்வி கடனை ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திக்கும் போது மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம்ங்கிற. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அரசு ஒவ்வொரு முறையும் கடன் வாங்கி என்னை படிக்க வச்சுட்டு அந்த கடனை தள்ளுபடி செய்யறேங்கிறது. எத்தனை ஆயிரம் கோடி என்னை கடன் வாங்கி படிக்க வைக்கிற நிலைமைக்கு வைத்தது அரசா தரிசா? எத்தனை ஆயிரம் கோடி தள்ளுபடி செய்யற? ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தள்ளுபடி செய்யற. அந்த தள்ளுபடி செய்யற காசை வைத்து கல்வி தரத்தை உயர்த்தி தரமாக என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்திருந்தா என் பெற்றோர்களுக்கு எவ்வளவு பொருளாதாரம் மிச்சம், பணம் மிச்சம். மருத்துவம் முதலமைச்சருக்கு முடியல, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல. நீங்கெல்லாம் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. அவங்க உட முடியல, இன்னும் எங்கே போய் படுத்தாங்க? அப்பல்லோல. ஏன் அரசாங்க மருத்துவமனையில் படுக்கல? தரம் இல்லை. 70 நாளில் இறந்த அம்மா அரசு மருத்துவமனையில் படுத்தா 7 நாளில் இறந்துருவாங்கன்னு பயம். ஏன்னா மருத்துவம் தரமாக இல்லை. பிறகு யாருக்கு என்ன மயத்துக்கு அந்த மருத்துவமனை நடத்துற? எதுக்கு நடத்துற? ஓஹோ, இங்க பாரு, அரசை நடத்துகிற உனக்கே அரசு மருத்துவமனை மேல நம்பிக்கை இல்லை. எந்த அமைச்சர் மகன், எந்த சட்டமன்ற உறுப்பினர் மகன், எந்த எம்பி, எவன் மகன் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறான்? அரசு கவுன்சிலர் மகனாவது படிக்கிறானா? இல்லை. அந்த பள்ளியில் வேலை செய்ய ஆசிரியர் மகனாவது படிக்கிறான்? இல்லை. இல்லை பேராசிரியர் அந்த கல்வி இல்லை. தனியார். ஏன்? தரமா இருக்கு. அப்போ நீங்கெல்லாம் ஓட்டு